வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 25/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.44% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஸ்என்பி வந்து 1.55% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2.56% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஐ திங்க் இந்த வருஷத்துடைய ரெண்டாவது மிகப்பெரிய ரைஸ் அப்படிங்கிறது நேற்று தான் நடந்திருக்கு நாஸ்டாக்கில். ஸோ விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 12.5% வந்து விழுந்திருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமாக ரேலி ஆகிருக்கு, விக்ஸுமே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி மேபி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் விக்ஸ் நம்மளுக்கு சிக்னல் பண்ணுது. சரி, எதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் இவ்வளோ சூப்பராக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு, ட்ரம்ப் அவர்கள் சைனீஸ் அதிபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாரு. அதை பேசி முடித்த உடனே வழக்கம் போல் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து சந்திப்பு இனிதே முடிஞ்சிச்சு, நாங்கள் நல்லா பேசிக்கிட்டோம், ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டோம், ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டோம், பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டோம், உக்ரைன் ரஷ்யாவை பற்றி பேசினோம், சோயாபீன் எக்ஸ்போர்ட்டை பற்றி பேசினோம் அப்படின்னு பல கதைகளை உருட்டியிருக்காரு. அதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் இதை பயங்கர பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இதன் காரணமாக ஐ திங்க் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் ட்ரம்ப் அவர்கள் சைனா பக்கம் போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த டேரிஃப் ரிடியூஸ் பற்றி இப்போ அவங்க பேச போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக வேணால் எடுத்துக்கலாம். ஃபோன் போட்டு பேசியிருக்கிறது பயங்கர பாசிட்டிவாக போச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி 3.0 அப்படிங்கிற ஒரு அப்டேட்டட் வேர்ஷனை வந்து ஏஐ ரிலேட்டடாக ஒரு வேர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அதன் காரணமாக கூகுளோட ஸ்டாக் நேற்று 6.28% வந்து மேலே போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெய்லி டைம் ஃப்ரேமில். இது வந்து ஏஎம்டி தான், பவர் ஆஃப் 3 தான், அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக மேலே ஏறி இருக்கான். அந்த கண்டினியூ ஆகி 6.2% வந்து மேலே போயிருக்கு. இது மற்ற ஏஐ ஸ்டாக்ஸுக்கும் ஸ்பில் அவுட் ஆகி பாலண்டியர் வந்து 5%, ஏஎம்டி 5.5%, என்விடியா 2%, டெஸ்லா பாருங்கள், டெஸ்லா வந்து ஆக்சுவலி ஏஐயில் பெருசாக இல்லை, இருந்தாலும் 6.8%. டெக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மிகப்பெரிய ரேலியை சந்திச்சிருக்கு. அதுக்கு வந்து ட்ரம்ப் அவர்களுடைய பாசிட்டிவிட்டி ப்ளஸ் கூகுளுடைய லான்ச் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்து ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போயிருக்குங்க. ஓகே, இது ரெண்டும் தான் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நியூஸுங்க. அடுத்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புக் ரொம்ப ஃபேமஸான புக்குங்க. ராபர்ட் கியோசாக்கிங்கிற இவர் தான் எழுதினார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிக்கஸ்ட் மார்க்கெட் கிராஷ் இன் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பிகன். அதனால் எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசை போட்டிருந்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் அதை பிட்காயின், கோல்டு, சில்வர் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சில்வர் வந்து $70 சீக்கிரமாக போக போகுது. 2026 அடுத்த வருஷம் அது $200 போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு போட்டு விட்ருக்காரு. ஸோ இது வந்து அதாவதுங்க, இப்போது நான் பார்க்குற வரைக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஓவர் வேல்யூடாக இருக்குது, மார்க்கெட் கிராஷ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் அது இந்த ஒரு ஹஞ்சு, ஒரு கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, உள்ளுணர்வு, பெருசாக ஒரு சம்பவம் இருக்க போகுதுரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நிறைய பேரும் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கவலைப்பட வேண்டியது. இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய ஆள் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில நியூஸை பார்ப்போம். அடுத்து இது பார்த்திங்கன்னா கூகுள் ஆக்சல் வந்து அப்படிங்கிறது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் போல் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஒரு 5-6 ஸ்டார்ட் அப்பை வந்து பிக் பண்ணி பல பில்லியன் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு குளோபல் ஹப்பாக இருக்கும் ஏஐக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் எங்கள் பேஸ்மெண்ட்டே போட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பியும் ஏஐக்குள்ளேயே தான் வராங்க. சரி, ஓகே, யூஎஸ்லாம் ஏஐயில் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, சைனாவில் வளர்ந்துட்டாங்க, நம்ம இன்னும் வளரவே ஆரம்பிக்கவே இல்லை. அதன் காரணமாக ஆரம்பிக்கிறாங்க போல் இருக்கு. நல்ல விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆர்பிஐ சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக வந்து ரேட் கட் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஆல்ரெடி ப்ரைஸ் ஃபேக்டர் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை போனது, பெரிய கரெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, ஸோ பயங்கரமாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் டிசம்பர் மாதத்தில் ரேட் கட் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது தான். இவர் நேற்று நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ரேட் கட் வந்துடும்ன்ட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், ஏஐ ஃபோக்கஸ்ட் ஐபிஓ செபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போசல் ரைஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. ஐ திங்க் இங்கே பாருங்கள், 49 பில்லியன் ருப்பீஸ்க்கு வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இஷ்யூ கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 12.79 பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கொடுக்குறதா ப்ரப்போசல் ரைஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. மேபி அது அக்செப்ட் ஆகி சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இது ஐபிஓவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃப்ராக்டர் அனலிட்டிக்ஸ் வந்துச்சுன்னா மொத்தமாக இவங்களோட வேலையே ஏஐ தான். இப்போ இன்ஃபோசிஸ் ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடியில் ஒன் ஆஃப் த சர்வீஸாக ஏஐ இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து ஏஐ தான். கேபிஐடியில் ஏஐ இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே ஏஐ ஒரு பிரான்ச்சாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஃபேக்டர் அனலிஸ்ட்டோட மொத்தமே ஃபுல்லாக வந்து ஏஐயாக இருக்குது போல் இருக்குது. அதனால் இது சீக்கிரமாக லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வந்த நியூஸு. அண்ட் ஒன் மோர் திங் யூஎஸில் சொல்ல மறந்துட்டேன். நேற்று சாயங்காலம் பார்க்கும்போது 75% இருந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது இப்போ 80.9% மாறி இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விஷயம் தான். யூஎஸ்லேயும் ரேட் கட் வருது, இந்தியாவிலையும் ரேட் கட் வருது, பாசிட்டிவான விஷயம். அண்ட் ரேட் கட்னு வந்தாலே ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பயங்கர பாசிட்டிவாக இருந்ததுக்கு இந்த ரேட் கட் ஆப்டிமிசமும் ஒரு காரணம் தான். ஸோ ஐடி ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு சில டேட்டாஸ் டெரிவேட்டிவ் டேட்டாக்கு நம்ம பார்த்துடலாம். முதல்ல கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்ஐ நேற்று ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. 4071 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 4300 கோடி நெட்டாக வந்து பையும் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷனல் ஃபிகர் பாசிட்டிவாக இருந்தாலும் 4000 கோடிங்கிறது கொஞ்சம் ஹியூஜ் நம்பராக இருக்குது. ஒரு ரெட் ஃப்ளாக்கு, ஒரு பியரிஷ் சைனுங்க. அடுத்து இப்போ அப்படியே நம்ம ஃபியூச்சர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா, நேற்று சேஞ்ச் இன் ஓப்பன் டெஸ்ட் -25% வந்து வச்சு லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஷார்ட் பில்டப்பில் லாங் அன்வைண்டிங் தான் வந்திருக்கு. எடுத்து வச்ச மொத்த பொசிஷனையும் எதுக்கு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள், லாஸ்ட் 2 days ஆர் ஓகே அதுக்கு முன்னாடி நாள் இது வந்து புல்லிஷாக போனது. ஷார்ட் கவரிங்கிறது புல்லிஷு. ஆனால் இது ரெண்டுமே பியரிஷான ஒரு சைன் தான். கிட்டத்தட்ட 31% பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 41% பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது லிட்டரலாக ப்ராஃபிட் புக்கிங் தான். அதுதான் வந்து ப்ராஃபிட் புக்கிங்னா பியரி சைன் தானே, அப்படி வந்திருக்காங்க. அது கொஞ்சம் ஹியூஜ் நம்பராக இருக்குங்க. பிஃபோர் த எக்ஸ்பைரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பியரி சைன் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் இன்ட்ராடேயில் 5.5 கோடி, பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி. ஏன்னா லாஸ்ட் ½ hour நேற்று பார்த்திங்கன்னா வெறித்தனமாக கீழே விழுந்துச்சு. அதனால் பொசிஷனலாக பயங்கரமாக பில்டப் ஆயிடுச்சு போல் இருக்குது. இதுவுமே பியரி சைன் தாங்க. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் டெஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பாருங்களேன், 14 இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 11 18 தட்டிட்டாங்க. 7% அதிகமாக புல்லிஷ் எஃப்ஐ வந்து பேரிஷ் பொசிஷன் எடுத்திருக்காங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ் 23 25 கால் ஆப்ஷனை செல் பண்ணி 21 29 பயங்கரமாக புட் ஆப்ஷனை பை பண்ணி விரித்தனமான பியரிஷ் பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. மந்த்லி எக்ஸ்பைரி எப்பவுமே இன் ஃபேவர் ஆஃப் எஃப்ஐயில் தான் முடியும். அந்த எஃப்ஐ பயங்கர பியரிஷாக இருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் பயங்கரமாக லாங் அன்வைண்டிங் கொடுத்து ஒரு பியரிஷ் என காட்டியிருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸும் இவங்களோட சேர்த்துக்கிட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பியரிஷாக இருக்காங்க. இந்த மாதிரி பியரிஷாக இருக்கும்போது ஒரு நாள் கூட மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்றைக்கி நான் மேலே போய் பார்த்ததே இல்லைங்க. ஸோ இன்றைக்கி மோஸ்ட் லைக்லி ஒரு பியரிஷ் டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க ஆல்ரெடி நேற்று பொசிஷன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரைஸும் கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேயாவோ ஒரு பியரிஷ் டே, ஒரு குறைந்தபட்சம் பியரிஷ் டேயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸுங்க, எப்படித்தான் இப்படி ஆப்போசிட்டாக எடுக்கிறாங்கன்னு தெரில. கடைசியாக இவங்க பயங்கர பியரிஷாக எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை வெறித்தனமாக செல் பண்ணி பயங்கரமான புல்லிஷ் பொசிஷனில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அடுத்து எஃப்ஐடி லாங் ஷார்ட் ரேஷியோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த இடத்துல தான் புரியல. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் ஓவராலாக வந்து லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் இங்கே எஃப்ஐயோட தனியாக ஃபியூச்சர் பொசிஷன் மட்டும் எடுத்து பார்த்தா ஃப்ரம் 11.5 14.5க்கு ஒரு 3% அதிகமாக ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம் இது. அப்போ ஓவராலாக பண்ணதில் உங்களுக்கு ப்ராப் ட்ரேடர்ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஷார்ட் கவரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் அங்கே பார்க்குறது ஓவராலாக நடந்தது, இங்கே நம்ம பார்க்குறது எஃப்ஐக்கு மட்டும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் இங்கே ஷார்ட் கவரிங்கும் அங்கே லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸ் முதல்ல பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று பயங்கர பாசிட்டிவாக முடிச்சதுனால இப்போ ஃப்ளாட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கான். லைட்டாக ஒரு பியரிஷ் பயாஸில் கூட இருக்கான்னு வச்சுக்கலாமே. அடுத்து யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் லைட்டாக பியரிஷாக தாங்க இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் இன்றைக்கி 0.9% பாசிட்டிவ். ஏன்னா லீவு முடிச்சு வரான், அதன் காரணமாக பாசிட்டிவாக இருக்கான். ஆஸ்திரேலியா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, தைவான் ஃப்ளாட்டாக இருக்குது, கொரியா 1% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கொரியா மட்டும் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது.
ஸோ பட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு பியரிஷ் பயாஸில் அதுவும் ஃப்ளாட்டாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி சோபிக்கவே இல்லைங்க. நேற்றுலேருந்தே இவன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக மாட்டேங்கிறான். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ஒரு நிமிஷம் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயங்கரமாக மேலே போச்சு பார்த்தீங்களா. இவன் பாருங்கள் சுத்தம் முடிச்சதுலேருந்தே லைட்டாக மேலே போனால் கீழே வந்தால் மேலே போனால் கீழே வந்தாங்கிற மாதிரி யூஎஸோடைய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அண்ட் இப்போவுமே வந்து வெறும் 26 பாயிண்ட் தான் கேப்பை இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ட்ரெஸ்ஸை பார்த்தா வெறித்தனமான பியரிஷ் சைன் அப்படிங்கிறது தெரியுது. ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் பியரிஷ் சைனுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது முதல்ல நிஃப்டிக்கு வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ட்ரெண்ட் என்னவாக இருக்குது கண்ணில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, பியரிஷாக இருக்குது, லோயரில் போட்டுக்கிட்டு இருக்குது. 5 மினிட்ஸில் பியரிஷ், 15 மினிட்ஸில் பாருங்கள் ட்ரெண்டு லோயரில் போட்டுக்கிட்டு இருக்குது பியரிஷ், 1 ஹவரில் பாருங்கள் லோயரில் போட்டுக்கிட்டு இருக்குது பியரிஷ். ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேம்லேயுமே ட்ரெண்ட் அப்படிங்கிறது பியரிஷாக மாறிவிட்டது. அண்ட் இவ்வளோ நாள் புல்லிஷாக இருந்த ட்ரெண்ட் ரொம்ப நாள் கழித்து பியரிஷாக மாறி இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் சைன் தான். ஸோ 4 ஹவரில் இங்கே பாருங்கள் இது வந்து வெறும் லோ தான். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இன்னொரு லோயரில் போட்டால் தான் 4 ஹவரில் பியரிஷாக மாறும். ஸோ 4 ஹவரில் மட்டும் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்க எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே ட்ரெண்ட் அப்படிங்கிறது பியரிஷாக மாறிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய ஸ்டாப் லாஸஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா 143, 179, 247 அதெல்லாம் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 856, 740, 448 இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு போச்சுன்னா ப்ரைஸ் நல்லது ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்கேஸ் மார்க்கெட் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 856 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணும். இங்கே இதுக்கு கீழே ஒரு சின்ன வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது கீழேயே. இந்த இடத்துல வர ரியாக்ஷன் தான் ஃபர்தராக மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ண போகுதுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சிபிஆர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். டெய்லி சிபிஆர் முதல்ல நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் சிபிஆர் தான் வந்துருந்துச்சு. ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்து S2 கீழே க்ளோஸ் வச்சுருக்குங்க. பயங்கர பியரிஷாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே சிபிஆர் இன்றைக்குக்கான சிபிஆர் என்ன வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அகைன் ஒரு டிசெண்டிங் ஒயிட் சிபிஆர் தான் வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிச்சுன்னா நல்லா கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிபிஆர் அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை இந்த ஜோனுக்கு போச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே வரும் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷான சைன் தாங்க. சரி, ஓகே. இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டோட இது ஒத்து போகுது, அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்களேன், இது டிசைனிங் சிபிஆர் தான் வந்துருந்துச்சு. பார்த்திங்களா, விர்ஜின் சிபிஆர் கரெக்டாக போய் விர்ஜின் சிபிஆர் கிட்ட அடிச்சுட்டு செம்ம ரிவர்சல் கொடுத்து கீழே வந்து S1 ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். அது மேலேயே க்ளோஸ் வச்சுருக்கான், S1க்கு மேலேயே க்ளோஸ் வச்சுருக்கான்னு சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரி சைன் தான். ஸோ தட் இன்றைக்கி அகைன் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஓகே டிசெண்டிங் சிபிஆர் வரலைங்க. ஏன் வரல, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் வரலன்னா இது கடைசி ½ அன் ஹவர் ஃபால் இல்லைங்களா, அதை ஆவரேஜ் பண்ணி மேலே முடிச்சிருப்பாங்க. அதன் காரணமாக இங்கே வர்ற சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு பேரலாக வந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம இதை செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரியே வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போச்சுன்னா இந்த சிபிஆர் அண்ட் இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை லெவல்லேருந்து நிஃப்டிக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான் ப்ரைஸ் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கு. இன்றைக்கி நிஃப்டிக்கு மட்டும் எக்ஸ்பைரி கிடையாது, பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ எக்ஸ்பைரி ரிலேட்டட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியுமே ஒரு நிமிஷம் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் எல்லாத்துலேயுமே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறிடுச்சுங்க. பேங்க் நிஃப்டியும் பியரிஷாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழித்து ட்ரெண்டில் அலைன் ஆகிருக்காங்க. பட் ஒரு வாரமாகவே வந்து இப்போ 1 வாரம் 2 வாரமாகவே பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு டைவர்ஜென்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது நிஃப்டி 0.5% விழுந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து 0.25% விழுகிறது, இல்லை ஃப்ளாட்டாக இருக்கிறது, ஈவன் பாசிட்டிவாக இருக்கிறது. அதே மாதிரி நிஃப்டி வந்து 1% ஏறிச்சுன்னா பேங்க் நிஃப்டி 0.5% மட்டும் ஏறுறது. அந்த மாதிரி ரெண்டு பேருமே சிங்க் ஆகாமையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி, இன்றைக்காச்சும் சிங்க் ஆவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். சிங்க் ஆகலனாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று சிங்க் ஆகிட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஒரே மாதிரி இன்றைக்கி சிங்க் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட்
வெபினாருடைய ரெக்கார்டிங் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குங்க. இட் இஸ் அ பெய்ட் $1K ப்ளஸ் இதோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் உங்களுக்கு தேவைப்பட்டா இருக்கும். இன்ட்ரெஸ்டட்னா சொல்லுங்கள். இது வந்து ஸ்கேல்பிங் வெபினாருங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். போன சண்டே அன்னைக்கு நடந்த 1 minute ஸ்கேல்பிங் வெபினார் நிஃப்டியில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றின விஷயம் இது அவைலபிளாக இருக்குது. வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.